விஜய் வந்து நடிக்க வந்ததுலேருந்தே வெற்றி தான் அவருக்கு. அதனால் நிச்சயமாக இந்த அரசியலாக அவர் கை கொடுக்குன்னு நான் நம்புகிறேன். சீமான் ஒரு நடிகராக எனக்கு தெரியும், அரசியல்வாதியாக மாறி இருக்கார். இப்போ என் கூட நடிக்கிறார் படம். இப்போ நயன்தாராவோட ஹஸ்பண்ட் எடுக்கிற படம் எல்ஐசின்னு ஒரு படத்தில் எல்ஐசி பேர் மாற்றிருக்காங்க, எல்ஐகேன்னு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த படத்தில் அவர் என் கூட ஆக்ட் பண்ணுறாரு. ஸோ நானும் அவர் தான் இப்போ பஞ்சாப்லாம் போயிருந்தோம். அதனால் நான் நேராக பார்த்து சில விஷயங்களை விட்டு கிளாரிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் உங்கள்கிட்ட நான் பார்க்குறேன். அரசியல் நீங்கள் வந்து அதிமுக ஒரு பொறுப்பில் இருந்தீங்க, இப்போ அதிமுக கொஞ்சம் முன்ன பின்ன பேசுகிறது, கோயிலில் அரசியல் பேசுகிறேன் தனியாக வச்சுட்டீங்களா? இல்லை, அது தலைமை முடிவு பண்ணுவாங்க. நான் கொஞ்சம் அரசியல் இல்லாமல் சினிமா நல்லா இருக்குது, அதனால் கொஞ்சம் அதை பார்த்துட்டு இருக்காரு. சார் இப்போ வந்து சினிமா நல்லா இருக்குங்கிறீங்க, அரசியல் இருந்தால் இப்போ விஜய் லேட்டஸ்ட்டாக வந்திருக்காரு, அதை திறந்துட்டு. ஆமாம், அது வாழ்த்துக்கள் அவருக்கு. சார் இப்போ வந்து சீமான் வந்து முன்னாடி ரஜினியை பற்றி விமர்சனமாக பேசிக்கிட்டு இருந்தாரு. சரிங்க. தற்போது வந்து நேரடியாக போய் சந்திச்சுட்டு சரிங்க அரசியலுக்காண்டி தான் அப்படின்ற மாதிரிலாம் வெளில ஒரு சர்ச்சைக்குரிய பேச்செல்லாம் போயிட்டு இருக்கு. ஏன் சந்திச்சாருன்னு ரஜினி சாரும், எதுக்கு சந்திக்க போனார்னு சீமான் சார் தான் சொல்லணும். அதனால் அவங்க ரெண்டு பேரும் அதை முடிவு பண்ணணும். அதனால் ஏன் சந்திச்சாருன்னு அவர் சொல்லணும், ஏன் சந்திக்க போனார்னு இவர் சொல்லணும். நிறைய ரூமர்ஸ் இருக்குது. நான் ரெண்டு பேர்ட்டு பேசின அப்புறம் உண்மையை சொல்கிறோம். இப்போ சீமானை பற்றி பல சர்ச்சைகள்லாம் எழுந்துக்கிட்டு இருக்கு, உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சீமான் ஒரு நடிகராக எனக்கு தெரியும், அரசியல்வாதியாக மாறி இருக்கார். இப்போ என் கூட நடிக்கிறார் படம். இப்போ நயன்தாராவோட ஹஸ்பண்ட் எடுக்கிற படம் எல்ஐசின்னு ஒரு படத்தில் எல்ஐசி பேர் மாற்றிருக்காங்க, எல்ஐகேன்னு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த படத்தில் அவர் என் கூட ஆக்ட் பண்ணுறாரு. ஸோ நானும் அவர் தான் இப்போ பஞ்சாப்லாம் போயிருந்தோம். அதனால் நான் நேராக பார்த்து சில விஷயங்களை விட்டு கிளாரிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் உங்கள்கிட்ட நான் தகவல் கொடுக்குறேன். அரசியல் வந்து விஜய் அரசியல் எப்படி போகிறீங்க? இளைஞர்கள் கொஞ்சம் அதிகமாக போகிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது. கண்டிப்பாக போவாங்கன்னு நம்புகிறேன். அவர் வந்து அவருடைய முன்னெடுப்புக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். விஜய் வந்து நடிக்க வந்ததுலேருந்தே வெற்றி தான் அவருக்கு. அதனால் நிச்சயமாக இந்த அரசியலாக அவர் கை கொடுக்குன்னு நான் நம்புகிறேன். சார், இப்போ அரசியல்வாதிகள்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த பெரிய கோயில் உள்ள வந்து வரத்துக்கு வந்து அச்சம் நின்று வராமல் இருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து இதோட ஒரு 4-5 டைம்கிட்ட வந்துட்டீங்க. இதோட இதை நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க? உங்கள் கருத்தை சொல்லுங்கள். எனக்கு அப்படி தோற்றம் இல்லைங்க. நான் சொல்கிறேன், இந்தியாவுக்கு வர்ற எல்லாருமே அயல்நாட்டை சார்ந்தவங்க பூரா தஞ்சாவூருக்கு வருவாங்க. தஞ்சாவூருக்கு வந்தால் கண்டிப்பாக பெரிய கோயிலை பார்க்காம போக மாட்டாங்க. இப்போ நான் வெளியில் பார்த்தேன், நம்ம தமிழ்காரங்களை விட வட இந்தியர்கள் அதிகமாக இருக்காங்க, அயல்நாட்டுக்காரங்க அதிகமாக இருக்காங்க. ஸோ அது ஒரு மிகப்பெரிய பெருமை. என்றைக்கோ கட்டின ராயராஜ சோழன் இன்றைக்கும் பேர் வாங்கிட்டு இருக்கார் அப்படின்னா, இது நம்மலாம் இறந்தப்புறமும் இந்த கோயில் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் நான் எல்லாம் இறந்தப்புறமும் இந்த கோயில் இருக்கும். கோயில் அப்படியே தான் இருக்கும், நம்ம தான் வந்து போயிட்டே இருப்போம். சார், இது வந்து எடப்பாடி பழனிசாமி இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, குற்றவாளிகளின் ஒரு சொர்க்கமாக தமிழ்நாடு பார்க்கப்படுது அப்படின்ற மாதிரி அவரோட கருத்தை சொல்லியிருக்காரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு நடிகராக? இப்போ அதாவது போதை பழக்கம் உள்ள தமிழ்நாடாக மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஏதாவது பேசுவேன் எதிர்பார்த்து நீங்கள் வந்து கேமரா தூக்கிட்டு வந்திருக்கீங்க. நிறையா பேசுவேன் நான் 2 மணி நேரம்லாம் மேடையில் 3 மணி நேரம்லாம் பேசக்கூடிய ஒரு, ஆனால் நிறைய இருக்குது. நான் சொன்னதான் நிறைய ஸ்டோரேஜ் மாதிரி சொல்லியிருக்கீங்க சார். இதே போன வாட்டி சொன்னீங்க, தலைக்கு மேலே நிறைய பேசுவேன். நான் இப்போ இங்கேருந்து நான் ஃப்ளைட் பிடிச்சி போகணும். இல்லை, அது ஏன் சொன்னார்னு அவரை தான் கேட்கணும். இல்லை சார், பல கட்சி தலைவர்கள் எல்லாமே இதை தான் சொல்லிட்டு இருக்காங்க, தமிழ்நாடாக மாறிட்டு இருக்கு. நீங்கள் சொல்லுங்கள் ஜென்ரலாக. லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வந்து இப்போ ஒரு பெரிய இந்திய அளவில் நடக்கிற, உலக அளவில் நடக்கிற ஒரு குற்றங்கள் பெருசாக ஒன்றும் நடக்கலை. பட் இங்கே நடக்கிற சம்பவங்களை வச்சு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இவங்களை கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, அவங்கள கேட்டால் இவங்கள சொல்லுவாங்க. ஸோ அதனால் திரைப்படங்களில் வந்து போதைப் பொருள் தென்னடிக்கிறது அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்குது. அப்போ இளைஞர்களுக்கு நீங்கள் எந்த மாதிரி சொல்ல வரீங்க? சத்தியமாக எனக்கு எந்த பழக்கமும் இல்லை. நான் சிகரெட் பிடிச்சதில்லை, காஃபி கூட பிடிச்சது கிடையாது. நான் திரைப்படத்தில் வில்லனாக தான் பண்ணேன். எனக்கு சிகரெட் பிடிச்சாலே டைரக்டர் வந்து வேணாம் சார். தீய பழக்கங்கள் இல்லாமல் இருந்தால் சந்தோஷம். அது இல்லாமல் அவங்க முடிவு பண்ணுவாங்க. அது தீய பழக்கங்கள் தான். அட்வைஸ் மாதிரி ஒரு உலகத்தில் ஒரு கெட்ட விஷயம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. தகப்பன் கொடுக்குறதே வந்து புள்ளை ஏற்றுக்க மாட்டான். ஸோ அதனால் வந்து அட்வைஸ் கொடுக்கல, இது என்னோடய விருப்பம். நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம உடலை கட்டுப்பாடாக வச்சுக்கணும்னா, இப்போ ஹார்ட் அட்டாக்கில் நிறைய பேர் இறந்து போனாங்க. அவங்களாம் எந்த பழக்கமும் இல்லாத ஜிம்மில் இறந்து போனாங்க. அதுக்கு என்ன காரணம்னு தெரியல. அதை மெடிக்கல் கவுன்சில் தான் நம்ம சொல்லணும். ஸோ அது இல்லாமல் அப்பாற்பட்டு பார்த்திங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் தீய பழக்கங்கள் இல்லாமல் இருந்தால் மகிழ்ச்சி. தேங்க்யூ.